பேரிடரால் பாதிக்கப்பட்ட கேரளாவில் மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகள் முடுக்கிவிடப்பட்டிருக்கிறது. மேப்பாடி நிவாரண முகாமில் இருந்து நம்முடைய செய்தியாளர் ஐயாசாமி நேரலையில் இணைகிறார். ஐயாசாமி, தற்போது மேப்பாடி மருத்துவமனையில் உயிரிழந்தவர்களுடைய சடலங்கள் அங்கு வைக்கப்பட்டிருக்கிறது. அங்கு செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஏற்பாடுகள் என்னென்ன விவரங்களை பதிவு செய்யலாம் ஐயாசாமி? பாலா, நாம் இருக்கக்கூடிய பகுதி மேப்பாடியில் உள்ள நிவாரண முகாம். அதாவது நேற்று முன்தினம் இந்த மேப்பாடி பகுதியில் உள்ள சூரல்மலை பகுதியில் ஏற்பட்ட நிலச்சரிவு காரணமாக சுமார் 200க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளனர். அதேபோல் 100க்கும் மேற்பட்டோர் மீட்கப்பட்டுள்ளனர். தொடர்ந்து இந்த மீட்கப்பட்ட கிராம மக்கள் அனைவரும் இந்த மேப்பாடி பகுதியில் உள்ள நிவாரண முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். ஏற்கனவே அந்த நிலச்சரிவிலிருந்து மீட்கப்படும் உடல்கள் அரசு மருத்துவமனைக்கு கொண்டு வரப்பட்டு பிரேத பரிசோதனை செய்யப்பட்டு உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டு வரும் நிலையில் அவர்களை அடையாளம் காணுவதற்காக இங்கு உறவினர்கள் இந்த முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். மேலும் இந்த சூரல்மலை பகுதியிலிருந்து மீட்கப்பட்ட பொதுமக்கள் இந்த நிவாரண முகாம்களில் தங்கியுள்ளனர். அவர்கள் அன்று நடைபெற்ற இந்த நிலச்சரிவு பாதிப்பு அவர்கள் மனதில் இன்னும் நீங்காமல் உள்ளது. தற்பொழுது அந்த முகாம்களில் தங்க வைத்துள்ளவர்களை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். தற்பொழுது இந்த சூரல்மலை பகுதியில் அந்த நிலச்சரிவு ஏற்பட்ட போது நூலிலையில் உயிர் தப்பித்த முதியவர் ஒருவர் காலில் அடிப்பட்ட காயங்களோடு தற்பொழுது நிவாரண முகாமில் தங்க வைக்கப்பட்டுள்ளார். தற்பொழுது அந்த காட்சிகளை ஒளிப்பதிவாளர் கிருஷ்ணன் நமக்கு காண்பித்துக் கொண்டிருக்கிறார். அவரது குடும்பம் அவர் அருகே உள்ளது. அதாவது அந்தன்று நடைபெற்ற அந்த நிலச்சரிவின் போது வீட்டினுள் சேற்று சகதி தண்ணீர் போல் வந்ததாகவும் உடனடியாக இவர்கள் வெளியேறுவதாகவும் அந்த குடும்பத்தினர் தெரிவித்தனர். தற்பொழுது அவரிடம் இந்த சம்பவம் எப்படி நடந்தது என்பது குறித்து தற்போது கேட்கலாம். ஐயா, அந்த அன்னைக்கு நைட்டு என்ன ஆச்சுங்கய்யா? 2:30 மணி நைட்டு 2:30 மணி. இந்த மண்ணும் வெள்ளம் கல் எல்லாம் ரூமில் உங்களுக்கு வந்துட்டு മലയാളത്തിൽ ഫുള്ളായിട്ട് മണ്ണ് കല്ലെല്ലാം വന്ന് നിറഞ്ഞു പിടിച്ചു. അങ്ങനത്തെ ഇത്രയ്ക്ക് വെള്ളം വന്നു, മണ്ണ് ചളിയൊക്കെ. ഇതുകൊണ്ട് ഞാൻ അച്ഛൻ്റെ മകള് 3 പേര് മട്ടും എന്താ റൂമിലുള്ളൂ, വേറെ എല്ലാം പുറത്ത്. അവരൊക്കെ പുറത്ത് എന്താ മെഡിക്കൽ കോളേജിലെ ഓപ്പറേഷൻ ഇതായിട്ട് അവിടെ പോയി. നൈറ്റ് ഇത് സംഭവിക്കുമ്പോൾ ഇറങ്ങുമ്പോൾ തന്നെ വെള്ളം ഫുള്ളും இந்த பெட்டு கட்டிட்டு மொத்தம் பொக்கி இந்த ஃபேனில் பிடிச்சி சின்ன ஒழிவில் கூட புறத்து இறங்கி இதனை தூக்கி வச்சு குழந்தை தூக்கி மேலே வச்சுட்டீங்க. குழந்தை தூக்கி பிடிச்சி குழந்தை தூக்கி இந்த ரோடில் நடந்து வந்துட்டு அப்படியே ஜீப் இருக்கு. ഇവിടെ ഷർട്ട് തുണിയൊന്നുമില്ല, எல்லாமே போச்சு. இந்த ஜீப்பில் கட்டி இந்த வேறு வீட்டில் கொண்டு எல்லாம் குளிப்பிச்சு பிச்சது இந்த ஹாஸ்பிட்டலில் வந்து. அதாவது அவர் கூறியது போல அந்த அன்றைக்கு ஆற்றில் இருந்து வெளியேறிய தண்ணீர் அளவாக வீட்டிற்குள் வருகிறது என நினைத்த போது மிகப்பெரிய அளவிலான சேற்று சகதி வந்துள்ளது. தற்போது அவர் மகன் நம்முடைய இருக்கிறார், அவரிடமும் தற்பொழுது கேட்கலாம். ஆனால் அப்பாவுக்கு அந்த அன்னைக்கு என்ன நடந்தது, அந்த விஷயத்தில் உங்களுக்கு எப்படி தெரிஞ்சு, அவர் என்ன சொன்னாருங்க அந்த அன்னைக்கு எப்படி வெளியே? நைட்டில் எனக்கு 3 மணி 2:30-3 மணிக்கு தான் ஃபோன் பண்ணார். அவர் வந்து சொல்கிறது வீட்டுக்குள்ளே மொத்தம் தண்ணி சேதெல்லாம் வந்து நிறைஞ்சிருக்குது, நாங்கள் இங்கே உட்காந்துருக்கு, என்ன பண்ணுறதுந்தா. நான் சொன்னேன் ஏதாவது ஓடுங்க அத்தனை சொன்னேன். அப்போ அது இறங்கி ஜஸ்ட் ஒரு மினிட்லேயே அவரு வந்தாச்சு. ஏதோ ஒரு கடவுள் வந்து அதே மாதிரி வந்தாச்சு, இல்லாட்டினா போயிருக்கு. அதே நடந்தது. தற்போது அந்த நிலச்சரிவு ஏற்பட்ட இந்த சூரல்மலையில் தான் அந்த நிகழ்வு நடந்த போது அதிலிருந்து நூலிலையில் குடும்பத்தோடு உயிர் தப்பித்தவர் குடும்பத்தினர் நம்மிடையே தெரிவித்தது போல அந்த அன்னைக்கு சிறிதும் தாமதமாயிருந்தால் தாங்கள் உயிரும் பிழைத்திருக்க மாட்டோம் என அந்த அச்சத்தோடு தெரிவித்துள்ளனர். பாலா, நன்றி ஐயாசாமி, விரிவான விவரங்களை பதிவு செய்தமைக்கு.